வணக்கம். கொடநாடு கொலை சம்பவம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி இப்போ இந்த வழக்கை தீவிரப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. திமுக இதை தீவிரப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கொடநாடு கொலை சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு செக் வரும் அப்படின்னு சொல்லி திமுக இப்போ நினைக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்த அறிக்கையில் மிக முக்கியமான அறிக்கை இந்த கொடநாடு கொலை சம்பவம் தொடர்பான வழக்கை நாங்கள் விசாரித்து 3 மாதத்தில் உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் சிறையில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொடுத்துருந்தாங்க, கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க, ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த தேர்தல் அறிக்கையில் இருந்தது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. இது இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களே திமுக இதை கண்டிப்பாக செய்யும்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர மாதிரி இருந்தது. காரணம் அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே அதிமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கு எல்லாமே கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்து நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக கொடநாடு கொலை சம்பவத்தில் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் நினச்சாங்க. அதனால பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அவங்களே ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே கொடநாடு கொலை சம்பவம் ஜெயலலிதாவோட பங்களா அங்கே போய் தான் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, மன நிம்மதிக்காக அங்கே போயிருப்பாங்க. அந்த இடத்துலையே, அதுவும் அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயே இப்படி ஒரு கொலை சம்பவம் நடக்குது அப்படின்னா அது எந்த அதிமுக தொண்டர்கள்னாலையும் ஏற்றுக்கவே முடியல. எடப்பாடி பழனிசாமி ஒரு நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னா குற்றவாளிகளை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த குற்றவாளிகள் எதுக்காக அங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்க போனாங்க. கொள்ளையடிக்க போனதை தடுத்த ஓம் பகதூர் அப்படிங்கிற ஒரு காவலாளியை கொலை பண்ணிட்டாங்க. சரி, என்ன கொள்ளையடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கரடி பொம்மையும் ஒரு சின்ன சின்ன வாட்சுகள், ஜெயலலிதா கட்டின வாட்சுகளை இதுக்காக தான் கொள்ளையடிக்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்பசல்பமான ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொன்னாங்க. இது அதிமுக தொண்டர்களால் ஏற்றுக்க முடியல. உண்மையான குற்றவாளி இவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னா ஜெயலலிதா காலகட்டத்தில் அவங்க அப்போ இருந்த அமைச்சர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததை எல்லாத்தையும் கொடநாடுக்கு வர சொல்லி அவங்கள அங்கே உட்கார வச்சு அவங்கள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் கையில் வச்சு இந்த சொத்தெல்லாம் கட்சிக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கியிருந்தாங்க. இந்த எழுதி வாங்கின பத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடநாடில் தான் இருந்தது. அது இல்லாமல் அவங்களுடைய சேமிப்பு நிறைய பணங்கள் அங்கே வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்கள் எல்லா அமைச்சர்கள்ட்ட இருந்து எழுதி வாங்கின சொத்துக்களை அங்கே இருந்த டாக்குமெண்ட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா அப்போ சசிகலாவும் இல்லை, சசிகலா சிறையில் இருந்தாங்க, டிடி தினகரனும் கட்சியில் இல்லை. அதனால் இந்த கொலை குற்றத்துக்கு முக்கியமான நபர்கள் யாரோ ஒருத்தங்க பின்னணியிலேருந்து செயல்படுறாங்க. ஏன் அப்போ இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பின்னணியில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ கூட பார்த்திங்கன்னா சிபிசிஐடி பார்த்திங்கன்னா இளவரசியோட வளர்ப்பு மகன், ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதாகரன் வச்சு சிபிசிஐடி விசாரணை பண்ணாங்க. அப்புறமா கொடநாடு எஸ்டேட்டு நடராஜன் மேனேஜர் அவர்கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்புறமா அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கமாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் பெருமாள் சாமி, ராஜா, வீரபெருமாள் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு விசாரணை நடத்தி சிபிசிஐடி இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா சசிகலாட்டே அவங்க வீட்டிலே போய் விசாரணையெல்லாம் பண்ணி முடித்தாங்க. சசிகலாவுக்கு உண்மையிலே என்ன காணா போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க சிபிசிஐடிலேன்னு தெரியாது. சிபிசிஐடி விசாரணையெல்லாம் முடித்த பிறகு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சசிகலா ஓப்பனாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. அவங்க கொடுத்தாங்க, ஏன்னா வழக்கு இருக்குது, இந்த வழக்கு இருக்கும்போது இது காணா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது. அதனால் அவங்களும் எதுவுமே சொல்லலை. சிபிசிஐடியில் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிசிஐடி திரும்பவும் ஆகஸ்ட் 15 இந்த வழக்கை தீவிரப்படுத்தி முக்கியமான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி நெருக்கத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது சசிகலாவோட அண்ணி இளவரசி அவங்கள்ட்ட விசாரணை பண்ண போகிறாங்க. விசாரணை பண்ணிவிட்டு அப்புறமா எடப்பாடி பழனிசாமியோட வலதுகரமாக இருக்கக்கூடிய சேலம் இளங்கோவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சேலம் இளங்கோவன்கிட்ட விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எண்ணமும் இருக்குது. அதே போல் வேலுமணியோட அண்ணன் சகோதரர் அன்பரசன் அப்படிங்கிறவர், ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் வேலுமணிகிட்டேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போனார், சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு, வடவழி சந்திரசேகர் அப்படிங்கிறவர். கண்டிப்பாக அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்பரசன் இந்த இதில் முக்கியமான ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுறாரு. அதனால பார்த்திங்கன்னா அன்பரசன் என்ன செஞ்சுருக்காரு, மேக்சிமம் இந்த குற்றவாளிகளோட சந்திரசேகரோட ஃபோனை வாங்கி தான் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். அதனால் சந்திரசேகர் இனிமேல் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளையும் காலி பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவர் அதிமுக விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ வெளியே கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா ஒன்று திமுக சைடு போயிடலாம், இல்லைன்னா பாஜக சைடு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஆகஸ்ட் 15 சசிகலாவோட அண்ணி இளவரசிட்டையும் எடப்பாடியோட வலதுகரமாக இருக்கக்கூடிய சேலம் இளங்கோவன்ட்டையும் இது பண்ண போகிறாங்க, விசாரணை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்
2017 ஏப்ரல் 24 கொடநாட்டில் வந்து கொலை கொள்ளை சம்பவம் நடக்குது. இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்படுறார். உண்மையான குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கைது சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, இந்த கொலை கொள்ளை சம்பவம் நடக்கும்போது இதில் வந்து நெருக்கமான ஜெயலலிதாவோட கார் டிரைவராக இருந்த அவரை வச்சு தான் வந்து இந்த தரப்பு எதிர்த்தரப்பு வந்து அந்த கொலை கொள்ளை சம்பவம்லாம் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கனகராஜ் அவர் வந்து இந்த சம்பவம் நடந்த ஒரு 4 நாளில் கார் விபத்தில் இறந்து போகிறார். இது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நாளில் பார்த்தீங்கன்னா சயான் உண்மையான குற்றவாளி ஒரு A1 அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சயான் வந்து அவரும் குடும்பத்தோடு வந்து கோயம்புத்தூரில் இருந்து அவர் கேரளாவுக்கு போகிறார். கேரளா தான் அவர் கேரளாவுக்கு போகும்போது எப்படி இங்கே கனகராஜ் வந்து விபத்தில் ஏற்பட்டு மரணம் அடைகிறாரோ அதே போல் சயானோட போன கார் வந்து விபத்தில் மாட்டிக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாமே இறந்து போயிடறாங்க. சயான் மட்டும் தப்பிச்சுக்கிறார். இதுதான் வந்து ரொம்ப யோசனையாக இருக்குது எல்லாத்துக்குமே. அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் எப்படி ஒரே நாளில் வந்து கொடநாடு கொலை சம்பவத்தில் இருக்கிற குற்றவாளிகள் இப்படி வந்து மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா கனகராஜோட தம்பி கனகராஜோட அண்ணன் தனபால் வந்து ஒரு மீடியாக்களுக்கெல்லாம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக குற்றமே சொல்கிறாரு. இது மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் என் தம்பி அங்கே போய் கொடநாட்டில் போய் கொலை சம்பவம் கேரளா அக்யூஸ்டுகள்லாம் கூட்டிகிட்டு வந்து செஞ்சார். அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து ஒரு 5 கட்டப்பை நிறையா டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி என்னை சந்தித்து என்கிட்ட பேசினார். இது மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். எனக்கு வந்து பணம் தரேன்னு சொன்னாங்க. பணத்தை கொடுக்கல. என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் கேட்ட தொகையை கொடுக்காம இவ்வளவு போதும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தனபால்கிட்ட வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு. என் உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். தனபாலோட பேச்சு எல்லாமே மீடியாக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறனால அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இல்லை இனிமேல் தனபாலை பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் மூலமாக தனபால் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்து தனபாலை வந்து வாய்க்கெட்டு போட்டு விட்டார். இப்போ என்னன்னா இந்த பேட்டிகள் இந்த விஷயங்கள் எல்லாமே அதே போல் சயன் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வாக்குமூலமே கொடுத்தாரு. அந்த வாக்குமூலத்தில் என்ன சொன்னான்னா, கனகராஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் நாங்கள் செய்கிறோம், அதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது, முதலமைச்சர் சொல்கிறனால தான் நம்ம செய்கிறோம், முதலமைச்சர் வந்து போலீஸ் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது உண்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வருது அப்படின்னா, அங்கே வந்து கொடநாடு பங்களாவில் 24 மணி நேரம் 24 ஹவர்ஸும் கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட் எப்படி அன்னைக்கு அந்த குற்றவாளிகள் வரும்போது, கொலையாளிகள் வரும்போது, கொள்ளையடிக்க வர்றவங்க வரும்போது எப்படி அந்த கரண்ட்டு கட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அங்கே வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அந்த தினேஷ் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதும் இதெல்லாம் ஏகப்பட்ட சந்தேகங்களை கிளப்புது. அப்படி கிளப்பும்போது பார்த்திங்கன்னா கனகராஜ் சொன்னது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி இதுக்கெல்லாம் வந்து காரணம் யார் அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து கனகராஜ் சொன்னது உண்மை தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஏன் கனகராஜை எல்லாருமே கோருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஜெயலலிதா கூட கார் ஓட்டுநராக இருந்திருக்காரு. யார் மூலமாக போயிருக்காரு அப்படின்னா, சசிகலாட்ட கேட்டு தான் வந்து ஒரு கார் டிரைவர் தேவைப்படுது அப்படிங்கிறனால கொடநாட்டில் அவங்க வந்து ஏற்கனவே சசிகலா கார் டிரைவராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கும் வந்து போயஸ் கார்டரில் கார் டிரைவராக இருந்திருக்கிறாரு. அதை வச்சு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, கொடநாடுக்கு வந்து கார் டிரைவராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து கொடநாடு பங்களாக்குள்ளே எங்கே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இதெல்லாம் நோட் பண்ணி தான் அவங்க வந்து உள்ளே அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சாத்தியப்பட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து சசிகலாவோட அண்ணி இளவரசிட்டையும் எடப்பாடியோட வலதுகரமாக இருக்க சேலம் இளங்கோவன்ட்டையும் விசாரணை நடத்த திட்டம் போட்டுருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா கடைசியாக எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் விசாரணை நடத்துவாங்க. இதுக்கு இடையில் சசிகலா ஏதாவது ஒரு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வெளியே சொன்னாங்க அப்படின்னா, வெளியே சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வழக்கு நடந்துகிட்டு இருக்கனால சொல்ல மாட்டாங்க. உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தா கூட திமுக வந்து இந்த விஷயத்தில் கொடநாடு விஷயத்தில் கவனம் செலுத்தியிருக்காது. கொங்கு பெல்ட்டில் அவருக்கு வந்து செல்வாக்கு இல்லை. திமுகவுக்கு இப்போ ஒரு சர்வே எடுத்ததில் கொங்கு பகுதியில் வந்து திரும்பவும் செல்வாக்கு திமுக வந்து சரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது, திமுகவோட ஸ்ட்ரென்த்தை ஏற்றணும் அப்படின்னம்னா உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லணும். குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போது திரும்பவும் திமுக கிடச்சிருக்குது. திமுக இதை சரியாக பயன்படுத்தி உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத நிரூபிக்குமா, சொல்லுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுகவை
ஆதரிக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள். அது இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் உண்மையிலே கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு அதிமுக தொண்டர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணமும் திமுக சொல்கிற குற்றவாளி யார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரே லிங்கில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி போயிடும். ஏன்டா அதிமுகவோட, அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட நம்ம வந்து கூட்டணி வச்சோன்னு பாஜகவே வருத்தப்படுற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி யாருமே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் திமுக இந்த வழக்கை, கொடநாடு வழக்கை இப்போ வந்து தீவிரப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், திமுக கண்டிப்பாக கொடநாடு விஷயத்தை இந்த தேர்தலுக்கு முன்னாடியாவது முடிக்குமா, இந்த வருஷத்துக்குள்ளே முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.